அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. தீராத பணக்கஷ்டம் தீர்வதற்கும் வீட்டில் எப்போதுமே தடையில்லாமல் சுபகாரியம் நடப்பதற்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமானது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதை வியாழக்கிழமை நாள்னு பொதுவாக எடுத்துகிட்டு எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம். அதாவது இந்த வாரம் வியாழக்கிழமையும் செய்யலாம், அடுத்த வாரம் வியாழக்கிழமையும் செய்யலாம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்து வருவதன் மூலமாக வீட்டில் அதிகப்படியான பலன்கள் தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் வந்து சொல்லிடுறேன். ஏஞ்சல் நித்திகாவினுடைய மந்த்ரா வந்து நம்மளுடைய சேனலில் ஒரு பழைய வீடியோ போட்டிருந்தேன். அதில் மியூசிக் வந்து அதிக லெவலில் வருது அப்படிங்கிறதுனால நிறைய பேர்த்தால் லிசன் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக வேறு ஒரு அப்டேஷனோட இன்னொரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மந்த்ராங்க. நீங்கள் அதை சொல்லணுன்ட்டு கூட இல்லை, ஜஸ்ட் நீங்கள் அதை ப்ளே பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு என்ன வேலைக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த பணம் வந்து நிச்சயம் உங்கள் கைக்கு கிடைக்கும். ஏகப்பட்ட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் அதுக்கு வந்திருக்கு. சவுண்டு மட்டும்தான் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. இப்போ அது இல்லாத மாதிரி ஒரு நல்ல வீடியோவாக வந்து கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி பண தேவை இருந்துச்சு அப்படிங்கும்போது அவசியமாக அதை பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக இன்றைக்கி நமக்கு 999 அப்படிங்கிற ஏஞ்சல் டே, அதாவது மேஜிக்கல் டே அது வந்து இருக்குதுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் 18ஆம் தேதி. இதில் வர 1ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 9ன்னு வந்து கிடைக்கும். அடுத்தது இந்த செப்டம்பர் மாதங்கிறதும் 9வது மாதம் தான். அடுத்து இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2025வது வருஷம். இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு 9ன்னு கிடைக்கும். ஏற்கனவே இது போல் ஒரு அமைப்பு நமக்கு செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி வந்திருந்தது. இப்போ நமக்கு இது மறு வாய்ப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த நாளில் காலையில் 9 மணிலேருந்து 9:59. அதை தவற விட்டவங்க இரவு வரக்கூடிய 9 மணிலேருந்து 9:59 ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லி கைத்தட்டுங்கன்னு சொல்லியிருப்பேன். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அது மெத்தட் இது. நீங்கள் இப்போ காலையில் அதை பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா நைட்டு வரக்கூடிய டைமில் அந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் கை வந்து தட்டுங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைச்சே தீரும் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய எனர்ஜியை இந்த பிரபஞ்சத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. யாருமே வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. ஈஸியாகவே வந்து நம்ம பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆக முடியும். சரிங்களா? சரி, எண்டு ஸ்க்ரீனில் நான் மேலே சொன்ன 2 வீடியோனுடைய லிங்க்கையும் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி நமக்கு இந்த 999 ஏஞ்சல் டே இருக்குது இல்லையா? இந்த இரவு 12 மணி வரைக்குமே நமக்கு வந்து இருக்குது. இவை தாண்டி இன்றைக்கி வியாழக்கிழமை நாளாக இருக்குது. குரு பகவானுக்குரிய நாள், குபேரருக்குரிய நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ இந்த நாளில் குருவசியம் உண்டாவதற்கும் குபேரருடைய அருள் கிடைப்பதற்குமான பரிகாரம் தான் நம்ம செய்ய போகிறோம். இது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். அசைவம் சாப்பிட்டுருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். எந்த நேரத்தில் செய்யணும்னு கேட்டிங்கன்னா, குருவாரை அப்படிங்கிறது பெஸ்ட்டு. இப்போ மதியம் 1 to 2 வரும். அடுத்து இரவு 8 to 9 வரும். ஒருவேளை அந்த மாதிரி டைமிங் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க மாலை 5 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் இந்த மாதிரி கூட நீங்கள் கணக்கு எடுத்துகிட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்கிறது சிறப்பு. சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன, இது எப்படி செய்யணுங்கிறத பார்த்துலாம். இதுக்கு நமக்கு ஒரு துளி அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து தேவைப்படுது. ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட போதும். வீட்டில் கஸ்தூரி மஞ்சள் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கஸ்தூரி மஞ்சள் இல்லைன்னா சமையலரில் பயன்படுத்துகிறதையே கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன் மஞ்சத்தூள் பயன்படுத்துகிறோன்னா, குரு பகவானுடைய அம்சம் பொருந்தியது மஞ்சத்தூள். அதே மாதிரி மகாலட்சுமிக்கு தாயாருக்கும் மஞ்சள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் வந்து இது கொடுக்கும். இதனுடைய நறுமணமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது இல்லையா? அதனால தான் நம்ம இதை வந்து எடுத்துக்கிறோம். அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபா காசு வந்து எடுத்துக்கோங்க. இந்த 5 ரூபாய்ங்கிறது அதிகப்படியான பண வரவை ஈர்த்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் குபேரருடைய அர்ச்சனைக்கும் நம்ம இந்த 5 ரூபா காசு தான் வந்து பயன்படுத்துவோம். அதனால் இதை வந்து எடுத்துக்கோங்க. பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இது சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. இப்போ இந்த மஞ்சத்தூள் காசு 2ஐயும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. நார்த் ஃபேஸிங், அதாவது வடக்கு திசை பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்துக்கோங்க. சரிங்களா? இப்போது நமக்கு இந்த வியாழக்கிழமை 999 இதை தாண்டி இன்னொரு சிறப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிகப்படியான பணவரவை தரக்கூடிய 520 ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கை வந்து இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி குபேரருக்குரிய நாள். அவருக்குரிய என்னன்னு பார்க்கும்போது 5. சரிங்களா? அடுத்தது இந்த 2ங்கிறது இன்றைக்கி புரட்டாசி மாதத்தின் 2ஆம் தேதி. இது நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். சைஃபர் வந்து கணக்கு எடுத்துக்க தேவையில்லை, அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதனால இந்த 520ங்கிறதும் வந்து இருக்குது. இந்த
நம்பரையும் தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல நம்மளுடைய இடது கையில் இந்த மஞ்சத்தூளை வந்து போட்டுக்கணும். இப்போ வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் இருக்குது இல்லையா, பாயிண்டிங் ஃபிங்கர், இந்த பாயிண்டிங் ஃபிங்கர் பயன்படுத்தி நம்ம இடது கையில் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் பாருங்கள். அது மேலே இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து குரு பகவானுக்கு உகந்த சிம்பிள். வாரம் வியாழக்கிழமை நாளில் இந்த சிம்பிள் கொடுத்து நம்ம சேனலில் பார்க்கறது வழக்கம். சரிங்களா? இதை வந்துட்டு நம்ம இந்த மஞ்சத்தூளில் வந்து போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போது உங்கள் கையில் 5 ரூபாய் காசு இருக்குது இல்லையா, அதை எடுத்து இந்த சிம்பிளுக்கு மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு மறுபடியும் வலது கையினுடைய ஆள்காட்டி வரல இந்த காசு மேலே வச்சுட்டு அப்படியே லைட்டாக வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். அதாவது காசை அங்கேயும் இங்கேயும் வந்து நீங்கள் நகர்த்தணும். இப்படி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, அந்த சிம்பிள் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து களைஞ்ச மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த 5 ரூபாய் காசில் இந்த மஞ்சத்தூள் வந்து ஒட்டும். பரவாயில்ல, இதுதான் நமக்கு வேணும். இந்த மாதிரி வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது கவுண்ட் 5 to 0 ஆன், கவுண்ட் 5 to 0 ஆன், கவுண்ட் 5 to 0 ஆன் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு 3 முறை நீங்கள் சொல்கிறது சிறப்பு. ஏன்னா குருவுக்குரிய என்னன்னு பார்க்கும்போது 3. சரிங்களா? அதனால் கவுண்ட் 5 to 0 ஆன் அப்படிங்கிற ஸ்விட்ச் வேர்டு காம்பினேஷன், ஏஞ்சல் நம்பர், இதை சேர்த்து நீங்கள் வந்து ஒரு 3 முறை சொல்லுங்கள். இது எப்போ சொல்லணுன்னா, அந்த காசை நம்ம மஞ்சத்தூளில் இப்படி ஆள்காட்டி வரல வச்சு ரொட்டேட் பண்ணுறோம் பாருங்கள், சுத்திரம் இல்லையா, அந்த சமயத்தில் நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்துட்டு பண்ணணும். அப்புறம் அப்படியே நீங்கள் அழுத்தி பிடிச்சிக்கிட்டே உங்கள்கிட்ட நிறைய பணம் சேர்ந்துட்ட மாதிரி, பண கஷ்டம் நீங்கின மாதிரி நீங்கள் அப்படியே வந்து இமேஜினும் பண்ணுங்கள். அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த காசு மஞ்சத்தூள் அப்படியே உங்கள் கையிலேயே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய வீட்டில் பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடம் இருக்கும் இல்லையா, லாக்கர், அங்கே வந்துட்டு நல்ல ஃபோர்ஸாக வந்து நீங்கள் இதை ஊதி விட்டுருங்க. பீரோவில் பணம் சேர்த்தும் பழக்கம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பர்ஸு, ஹேண்ட்பேக்லலாம் பணம் போட்டு வைப்பீங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா கிச்சனில் அந்த சம்படம்னு சொல்லுவாங்க இல்லையா, சில்வர் பாக்ஸு, அதில் வந்துட்டு கூட பணம் சேர்த்து வைப்பாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா அங்கே வந்துட்டு இதை நீங்கள் ஃபோர்ஸாக வந்து ஊதி விடுங்க. இது ஊதின வரைக்கும் போதும். இப்போ இந்த காசில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒட்டிகிட்டு இருக்கும் பாருங்கள். இது நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய பர்ஸ்லேயோ இல்லை பேக்லேயோ எங்கே வேணாலும் நீங்கள் இதையை வச்சுக்கலாம். இந்த நாள் முழுக்க மட்டும் இது உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா போதும். நாளைக்கு நீங்கள் ஏதாவது செலவுக்கு வேணும்னா கூட தாராளமாக வந்துட்டு இதை எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த பரிகாரம் நம்ம சேனலில் சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர்த்துக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சதாகவும் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை அன்னைக்கு நீங்கள் செஞ்சு உங்களுக்கு பலன் கிடைக்கலினா கூட இன்றைக்கி நமக்கு இந்த 5 to 0 காம்பினேஷனும் 999 வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 100% பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த எளிமையான பரிகாரத்தை செய்யலாம் இல்லையா, அதனால் அவசியம் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.